காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக டெல்லியிலிருந்து வந்த ரயிலில் தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. ஜம்மு காஷ்மீரில் பல்காமில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் கோவை நாடு முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவைக்கு வரும் ஜம்மு காஷ்மீரிலிருந்து கோவை வந்த ரயிலில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ரயில்வே பாதுகாப்பு படையினர் மற்றும் ரயில்வே வெடிகுண்டு நிபுணர்கள் ரயிலில் உள்ள ஒவ்வொரு பெட்டியாக மற்றும் பயணிகள் உடமைகள் மோப்பனாய் கொண்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயில் கேரளா எக்ஸ்பிரஸ் ரயில் ரயில்வே பாதுகாப்பு படை சுனில்குமார் தலைமையிலான ரயில்வே போலீசார், ரயில்வே வெடிகுண்டு பாதுகாப்பு படையினர், உதவி ஆய்வாளர் பாலையா, வெடிகுண்டு நிபுணர்கள் அம்பிகாபதி, ரயில்வே காவல் ஆய்வாளர் மற்றும் நாய் உதவியுடன் அனைத்து ரயில்களிலும் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.